வணக்கம். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிக்கும் அவரோட மிக நெருக்கமான சீடர்கள்ல ஒருத்தர் ஸ்ரீ அண்ணாமலை சுவாமிகள். இவங்களுக்கு இடையில நடந்த உரையாடல்களை நேரடியா கேட்க முடிஞ்சா எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆமா. ஒரு குருவோட ஞான வார்த்தைகளை ஒரு சீடர் எப்படி உள்வாங்கிக்கிட்டார், அதோட சாரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு அரிய பொக்கிஷம் தான் நாம இன்னைக்கு அலசப் போற தேன் துளிகள் ஸ்ரீ சத்குரு அண்ணாமலை சுவாமிகளின் நாட்குறிப்பு. இது சாதாரண புத்தகம் இல்ல. 1938-39 வாக்குல அண்ணாமலை சுவாமிகள் பகவான் ரமணரோட தனக்கும் மத்தவங்களுக்கும் நடந்த உரையாடல்களை தன் கைப்பட எழுதின நாட்குறிப்பு. 2 குறிப்பேடுகளோட தொகுப்பு. ஓ, அப்படியா? ஆமா. இதோட ஆங்கில மொழிபெயர்ப்புலேருந்து எடுத்த குறிப்புகள் தான் நம்ம இந்த ஆழமான உரையாடலுக்கு அடிப்படை. அப்போ இது பகவானோட போதனைகளை ஒரு நேர் சீடரோட பார்வையிலிருந்து அவரோட அனுபவத்திலிருந்து நேரடியா தெரிஞ்சுக்க ஒரு வழி இல்லையா? அதேதான். சரி. அப்போ இந்த நாட்குறிப்புல இருந்து ரொம்ப முக்கியமான ஞான துளிகளையும் சுவாரஸ்யமான சம்பவங்களையும் நம்ம பிரிச்சு பார்க்கலாம். அதோட ஆழத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். முதல்ல இந்த உரையாடல்கள் நடந்த சூழலை புரிஞ்சுக்க பகவான் ரமணர் பத்தியும் அண்ணாமலை சுவாமிகள் பத்தியும் கொஞ்சம் பார்த்துடலாமா? கண்டிப்பா. பகவான் ரமணர் பத்தி நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். 16 வயசுலயே மதுரையில ஆத்ம ஞானம் கிடைச்சு. ஆமா. அப்புறம் நேரா திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். கரெக்ட். அருணாச்சலம்னு போற்றப்படுற திருவண்ணாமலைக்கு அங்கேயே நிலைச்சிட்டாரு. சரி. அவர் அருணாச்சலத்தை வெறும் மலையா பார்க்கல. அது ஞானத்தோட இருப்பிடம், பூமியோட இதயம் அப்படின்னு சொன்னதா படிச்சிருக்கேன். சரிதான். அண்ணாமலை சுவாமிகள் பத்தி சொல்லணும்னா அவர் ரொம்ப சின்ன வயசுலே, அதாவது 19 வயசுல பகவான் கிட்ட முழுசா சரண்டடைஞ்சிட்டாரு. 19 வயசுலயா? ஆமா. 1920 கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் ரமணாசிரமத்தோட முக்கியமான கட்டுமான பணிகள், ஆபீஸ், புக் ஸ்டால், கோசாலை, வேத பாடசாலை, சமையலறை, சாப்பாட்டு கூடம், ஹாஸ்பிட்டல்னு. ஓ, இவ்ளோ விஷயங்களையும். ஆமா. இது எல்லாத்தையுமே பகவானோட நேரடி வழிகாட்டல்ல முன்னின்று செஞ்சவர் அவர்தான். இது வெறும் சேவை இல்ல, ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு. இந்த பின்னணி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்ளோ சேவைகளுக்கு அப்புறம் 1938ல பகவானோட அறிவுரைப்படியே ஆசிரமத்துக்கு வெளியே பேளக்கொத்துன்னு ஒரு இடத்துல. ஆமா. அங்க தனிமையில தீவிர தியானம் செய்ய போயிட்டாரு. இந்த நாட்குறிப்பு எழுதப்பட்ட காலம் அதுதான். ஓ, அதுதான் முக்கியம். அப்போ அவரோட ஆன்மீக பயணத்துல இது ஒரு திருப்புமுனைன்னு சொல்லலாம். நிச்சயமா. அவர் 1995ல மகாசமாதி அடையிற வரைக்கும் பகவானோட வழிகாட்டல் அவருக்கு துணையா இருந்துச்சு. சரி. இந்த நாட்குறிப்புல அவர் கேட்ட கேள்விகளை பார்க்கும்போதே அவரோட தேடலோட ஆழம் புரியும்னு சொன்னீங்க. உதாரணத்துக்கு? ஆமா, பாருங்க. குழந்தைக்கும் ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னு கேக்குறாரு. அப்புறம் கண்ணை திறந்து தியானம் செய்யறதுக்கும் மூடிட்டு செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம், இந்த மாதிரி கேள்விகள்லாம் ஒரு முதிர்ந்த சாதகர் தான் கேட்க முடியும் இல்லையா? கரெக்ட். ஆன்மீக பாதையில நல்ல முன்னேறின ஒருத்தரோட முதிர்ச்சியை காட்டுது. அது மட்டும் இல்லாம பகவான் அருணாச்சலத்தோட முக்கியத்துவத்தை பத்தி சொன்னது இதுல பதிவாயிருக்கு. அருணாச்சலத்தை பத்தி என்ன சொன்னாரு பகவான்? பகவான் அருணாச்சல மலைய தானா தோன்றுன ஆதியும் அந்தமும் இல்லாத தேஜோலிங்கம், அதாவது ஒளிரும் சிவலிங்கம்னு சொல்றாரு. தேஜோலிங்கம்? ஆமா. இந்த மலைக்குள்ள நிறைய சித்தர்கள் தவம் செய்யறதா சொல்றாரு. குரு நமசிவாயர் மாதிரி மகான்கள் அண்ணாமலை தவம் செய்வோரை வரவேற்கும் மலைன்னு பாடியிருக்கிறத சொல்றாரு. சக்தி இங்க தவம் செஞ்சதையும் மகிஷாசுரனுக்கு உபதேசம் பண்ணதையும் சொல்றாரு. சுருக்கமா சொன்னா அருணாச்சலம்ங்கிறது வெறும் பாறை இல்ல, அது உயிருள்ள ஞானஸ்வரூபம். இதுதான் பகவானோட பார்வை. கேட்கும் போதே ஒரு பிரமிப்பு வருது. சரி, இப்போ இந்த நாட்குறிப்போட உள்ளடக்கத்துக்கு வருவோம். இதுல இருக்கிற முக்கிய போதனைகளை எப்படி பிரிச்சு பார்க்கலாம்? இந்த நாட்குறிப்போட அழகே அது அண்ணாமலை சுவாமிகளோட நேரடி அனுபவ பதிவா இருக்கிறது தான். பகவானோட பதில்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமா ஆனா ஆணித்தரமா இருக்கும். ஆமா. பின்னாடி தொகுத்த ஸ்ரீ மகாபிரபு முக்கியமானதை தடித்த இடத்துல கொடுத்திருக்காருன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அது நமக்கு சாராம்சத்தை புரிஞ்சுக்க ரொம்ப உதவியாயிருக்கு. நாம இதை சில முக்கிய கருப்பொருட்களை பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல ஆன்மா மற்றும் யதார்த்தத்தோட தன்மை பத்தின பகவானோட போதனைகள். இதுதான் பகவான் போதனைகளோட மையம்னு சொல்லலாமா? நான் யார் விசாரணை? மிகச்சரியா சொன்னீங்க. பதிவு #5ல பாருங்க. எல்லா துக்கங்களையும் நீக்கி பரமானந்தத்தை அடைய ஒரே வழி நான் யாருன்னு விசாரிக்கிறதான்னு சொல்றாரு. இது ஏதோ தத்துவ கேள்வி மாதிரி இல்லாம ஒரு நடைமுறை வழியா சொல்றாரு. உலக துன்பங்களுக்கு மருந்து பத்தியும் சொல்றாரு. ஆமா. பதிவு #6ல அதுக்கு தொடர்ந்து ஆன்மாவில் நிலைத்திருப்பதே மருந்துன்னு பதில் சொல்றாரு. அதாவது பிரச்சனைக்கு வெளியில தீர்வு தேடாம அந்த பிரச்சனை எங்கிருந்து வருதோ அந்த நான்கிற எண்ணத்தோட மூலத்தை தேடச் சொல்றாரு. அப்போ உலகம், கடவுள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மள நாம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரா? நிச்சயமா. பதிவு #25ல அது தெளிவா சொல்றாரு.
உன்னை நீ அறியாமல் உலகத்தை எப்படி அறிய முடியும்னு கேக்குறாரு. அப்புறம் அந்த மஞ்சக்காமல உதாரணம். ஆமா, காமாலை நோயாளிக்கு எல்லாம் மஞ்சளா தெரியற மாதிரி. அதேதான். நம்ம மனசோட நிலை தான் உலகத்தை பத்தின நம்ம பார்வையை தீர்மானிக்குது. இன்னும் ஆழமா சொன்னா இந்த உலகுங்கிறதே நம்ம மனசோட ஒரு பிரதிபலிப்பு தான் சொல்றாரு. அதனால வெளியில இருக்க உலகத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுக்கு பதிலா இந்த எண்ணமெல்லாம் எங்கிருந்து வருது, அந்த நான் யாருன்னு தேடுனா எல்லா கேள்விக்கும் விடை கிடைச்சிடும்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. இது நான் உடல்ங்கிற எண்ணத்துக்கு நேர் எதிரானது இல்லையா? கண்டிப்பா. பதிவு #13ல பாருங்க. நான் உடலுங்கிற எண்ணத்துக்கு பதிலா ஒரே ஒரு கணம் நான் ஆன்மான்னு திடமா நினைச்சாலே போதும், நம்ம பழைய கர்ம வினைகள்லாம் சூரியனை கண்ட பனி மாதிரி விலகிடும்னு சொல்றாரு. அப்போ தொடர்ந்து அந்த ஆன்ம உணர்விலேயே இருந்தா கர்ம வினைகள் எப்படி நம்மள தாக்க முடியும்னு கேக்குறாரு. அந்த ஆன்ம சிந்தனையோட சக்தி அவ்வளவு பெருசுன்னு சொல்றாரு. சில சமயம் இந்த படைப்பை பத்தி கடவுள் பாரபட்சமா இருக்காரா, ஆன்மானா என்ன, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருமே. அந்த மாதிரி கேள்விகள் பதிவு #42ல கேட்கும்போது பகவான் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? இந்த கேள்வியை யாரு கேக்குறான்னு பாரு. அவர் அதுக்கு அறிவுபூர்வமா விளக்கம் தரதை விட கேள்வி கேட்கிறவரோட மூலத்தை நோக்கி திருப்பிடுறாரு. இதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு வேற ஏதாவது உதாரணம் இருக்கா? இருக்கு. பதிவு #51ல வர்ற அந்த திரை உதாரணம். சினிமா தியேட்டர்ல ஸ்கிரீன்ல எத்தனையோ காட்சிகள் வந்துட்டு போகும், ஆனா ஸ்கிரீன் அப்படியே தான் இருக்கும். சரி. அதே மாதிரி நம்ம மனசுல எண்ணங்கள், அனுபவங்கள்லாம் வந்து போனாலும் அதுக்கு ஆதாரமா இருக்கிற ஆன்மா எப்பவும் நிலையானது, அது வெறும் சாட்சியா இருக்குன்னு சொல்றாரு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பதிவு #65ல ஆன்ம ஞானம்ங்கிறது சாஸ்திரத்தை படிக்கிறதுல இல்ல, அத நேரடியா உணர்றதுல இருக்குன்னு சொல்றாரு. இது நிறைய பேருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். ஆமா. ஏன்னா பொதுவா நாம ஞானம்னா நிறைய படிக்கணும்னு நினைப்போம். ஆனா பகவான் சாஸ்திர அறிவை விட நேரடி அனுபவத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அபாரமானது. இதையே வேற இடத்துலயும் சொல்றாரா? சொல்றாரு. பதிவு #91ல அதையே தான் வலியுறுத்துறாரு. வேதாந்த சாஸ்திரங்கள் வழிகாட்டலாம், ஆனா அது மட்டுமே ஞானத்தை தராது. ஞானம்ங்கிறது நாமளே விசாரிச்சு நம்மள நாம உணர்றதுதான்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. நம்ம யதார்த்தம் நிலையானதுன்னு நினைக்கிற விஷயங்களை கூட அவரை கேள்வி கேட்கிறாரு இல்லையா? பதிவு #104ல விழிப்பு நிலை, கனவு நிலை பத்தி பேசும்போது ஆமா, அது ரொம்ப சுவாரஸ்யமான உதாரணம். நதி ஊடிக்கிட்டே இருந்தாலும் நாம் அதே நதின்னு சொல்றோம். விளக்குல எண்ணெய் தீர்ந்து திரி கருகுனாலும் அதே விளக்குன்னு சொல்றோம். ஆமா, அது மாதிரி நம்ம அனுபவத்துல உலகம் ஒவ்வொரு செகண்டும் மாறிக்கிட்டே இருந்தாலும் நாம் அதை ஏதோ நிலையானது மாதிரி நினைக்கிறோம். விழிப்பு நிலை அனுபவமும் கனவு நிலை அனுபவமும் அடிப்படையில ஒண்ணுதான், ரெண்டுமே மனசோட தோற்றங்கள் தான் சொல்றாரு. இது யதார்த்தம் பத்தின நம்மளோட ஆழமான நம்பிக்கைகளையே அசைச்சு பாக்குது. நிச்சயமா. அடுத்ததா செயல், துறவு, பக்தி, இத பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இது அன்றாட வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி இல்லையா? ரொம்ப முக்கியம். உண்மைதான். பதிவு #1ல பாருங்க. உண்மையான மனிதன் எப்படி இருப்பான்? ஆசை இல்லாம, பலனை எதிர்பார்க்காம, ஆன்மால நிலைச்சு நின்னு இயல்பா வர கடமைகளை செய்வான்னு சொல்றாரு. அப்புறம் பதிவு #2ல அங்க நான் செய்றேங்கிற அந்த கர்த்தா எண்ணம் இல்லாதவன், நான் எல்லாத்தையும் திறந்துட்டோன்னு நினைக்கிறவனோட உயர்ந்தவன்னு சொல்றாரு. அதாவது வெளியில துறவி மாதிரி வேஷம் போடுறதை விட மனசளவுல பற்று இல்லாம இருக்கிறது தான் முக்கியம். அப்ப குடும்பத்துல இருக்கிறவங்க சன்னியாசியா இருக்க முடியாதா? அதான் இல்ல. பதிவு #3ல நான் குடும்பஸ்தன்கிற எண்ணம் இல்லாம இருக்கிற குடும்பஸ்தனே உண்மையான சன்னியாசின்னு சொல்றாரு. மனநலதான் முக்கியம், வெளியில இருக்கிற நிலை இல்ல. செயல்களுக்கு நடுவுல இறை நினைவோடு இருக்கிறது எப்படின்னு கேட்டா, அதுக்கு பதிவு #10ல ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. ஒரு பெண் தன் குழந்தைய இடுப்புல கட்டிக்கிட்டு தோழிகளோட பேசிக்கிட்டே ரொம்ப கவனமா தயிர் கடைவாளாம். ஓ, அவளோட கவனம் முழுக்க பானை உடையாம தயிர் சிதறாம இருக்கணுங்கிறதுல இருக்கும். அது மாதிரி நாம என்ன வேலை செஞ்சாலும் நம்மளோட உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை மறக்காம இருக்கணும்னு சொல்றாரு. இது கர்மயோகத்துக்கு ஒரு சூப்பரான பிராக்டிக்கல் டிப். சரி. தியானம் பண்றது நல்லதா இல்ல செயல் செய்யறது நல்லதான்னு ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரும். அந்த கேள்விக்கு பகவான் பதிவு 14ல என்ன சொல்றாருன்னா, ரெண்டுமே ஒண்ணுதான் சொல்றாரு. ரெண்டும் ஒண்ணா? எப்படி? அதுக்கு சில உதாரணங்கள் சொல்றாரு. காகம் ஒரே கண்ணால 2 பக்கமும் பாக்குமா, யானை ஒரே துதிக்கையால பல வேலைகள் செய்யுமா, பாம்பு ஒரே கண்ணால பாக்குறது கேட்கறது எல்லாம் செய்யுமா. ஓஹோ. அது மாதிரி உண்மையான ஞானிக்கு தியானமும் செயலும் வேற வேற இல்ல. இதுக்கு கைவல்ய நவநீதம்ங்கிற நூல்ல இருந்து ஒரு ஸ்லோகத்தையும் சொல்றாரு. நான் தூய உணர்வு, நான் பூரணமானவன்கிற தினமான விழிப்புணர்வோட இருந்தா என்ன நினைச்சாலும் என்ன செஞ்சாலும் அதெல்லாம் ஒரு கனவு மாதிரி தான். அதனால எந்த பாதிப்பும் இல்ல. பெருமை, புகழ் தேன்றத பத்தி என்ன சொல்றாரு?
பதிவு 20ல உண்மையான பெருமைங்கிறது நம்மள முன்னிறுத்திக்கிறதாலேயோ புகழ தேடுறதாலேயோ வராது. அதுக்கு பதிலா ஈஸ்வரன் கிட்ட முழுமையா சரணடைகிறதுனால வருதுன்னு சொல்றாரு. இதுக்கு ஏதாவது மேற்கோள் காட்டுறாரா? காட்டுறாரு. வைராக்கிய சதகம், சிவபோகசாரம் மாதிரி நூல்கள்ல இருந்து சொல்லி யாரு தன்னை தாழ்த்திக்கிறாங்களோ அவங்கள இறைவன் உலகமே போற்றும்படி உயர்த்துவாருன்னு விளக்குறாரு. அவரவர் செய்யற வேலைய பத்தியும் ஏதோ சொன்னதா சொன்னீங்க. ஆமா, பதிவு 58ல ஒரு துப்புரவு தொழிலாளிக்கு அறிவுரை சொல்றாரு. அவரவர் ஸ்வதர்மம், அதாவது அவங்கவங்களுக்குன்னு இருக்கிற கடமைய ஈடுபாட்டோட செய்யறதே இறைவனுக்கு செய்யும் சிறந்த நமஸ்காரம், அதுவே உண்மையை அடையும் வழின்னு சொல்றாரு. அப்போ எந்த வேலையும் தாழ்ந்ததில்ல? நிச்சயமா இல்ல. அத செய்யற மனப்பான்மை தான் முக்கியம். யாகம் செய்யறதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டா, அது இந்த உடம்ப நான்னு நினைக்கிற எண்ணத்தை துறக்கிறது தான்னு சொல்றாரு. சரி, அடுத்ததா குரு சீடர் உறவு, குருவோட அருள், இதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம். பதிவு 23ல குருவோட அருளை எப்படி வர்ணிக்கிறாருன்னா, அது உள்ள இருந்து நம்மள இழுக்கிற ஒரு சக்தி, வெளியே இருந்து நம்மள நல்வழிக்கு தள்ளுற இன்னொரு சக்தி. இதுக்கும் கைவல்ய நவநீதம் ஸ்லோகம் சொல்றாரா? ஆமாம். குருவோட அருள்ங்கிறது வெளியே இருந்து மட்டும் வரதில்ல, அது நம்ம உள்ளே இருந்தே நம்மள வழி நடத்துதுன்னு சொல்றாரு. குருவோட எவ்ளோ காலம் இருக்கணும்? அதுக்கு பதிவு #33ல குரங்கு குட்டி அதோட தாயை எப்படி கெட்டியா புடிச்சுக்குமோ அது மாதிரி சீடன் தன்னோட தவறான நான் உடல்ங்கிற எண்ணம் போய் நிர்குண விதேக முக்தி, அதாவது குணமில்லாத உடம்பில்லாத விடுதலை நிலை அடையிற வரைக்கும் குருவை புடிச்சுக்கணும்னு சொல்றாரு. ஆனா அதே சமயம் பிரிஞ்சு இருக்க முடியாதா? அங்கதான் ஒரு ட்விஸ்ட். குருவை விட்டு பிரியறதுங்கிற பேச்சுக்கே இடமில்ல. சீடன் எங்க இருந்தாலும் அது குருகுல வாசம்தான்னு தெளிவா சொல்றாரு. பதிவி #43ல ஒரு கருத்து கொஞ்சம் யோசிக்க வைக்குதே. உண்மையான குரு முக்திக்கு சாதனை எதுவும் சொல்ல மாட்டார்னு. ஆமா, அது ரொம்ப ஆழமான கருத்து. முக்திங்கிறது நாம புதுசா அடைய வேண்டிய ஒண்ணும் இல்ல, அது நம்மளோட இயல்பான நிலைன்னு பகவான் சொல்றாரு. புதுசா வர்ற எதுவுமே நிலையா இருக்காது. அதேயா. அதனால நம்மளோட இயல்பான ஆன்ம நிலையை விடாம இருக்கிறது தான் உண்மையான சாதனை. அதுக்காக தனியா பயிற்சிகள் செய்ய சொல்ற ஒரு குரு இல்ல, அவர் யமன மாதிரிங்கிறாரு. யமன் மாதிரியா? ஆமா, அதாவது நம்ம இயல்புல இருந்து விலக்கி தேவையில்லாத முயற்சிகள்ல ஈடுபடுத்துறவரு உண்மையான வழிகாட்டி இல்லைன்னு அர்த்தம். அப்போ குருவோட பங்கு என்ன? பதிவு 91ல சொல்றாரு பாருங்க, குரு வழிய மட்டும்தான் காட்ட முடியும், அந்த வழியில நடக்கிறது சீடனோட வேலை. குரு ஒரு கைடு, ஒரு மோட்டிவேஷன் ஃபோர்ஸ், ஆனா பயணம் நம்மளோடது. இந்த நாட்குறிப்புல பகவான் அண்ணாமலை சுவாமிகள் மேல காட்டின தனிப்பட்ட கருணையும் பதிவாயிருக்குன்னு சொன்னீங்க. ஓ, நிறைய இருக்கு. சுவாமிகள் பேலக்கூத்துல பில்டிங் காட்டும்போது பகவானே வந்து அட்வைஸ் பண்ணது. ஆமா, அத சொன்னீங்க. அப்புறம் ஒரு தடவை கஞ்சா பத்தி சுவாமிகள் கேட்டப்போ அவர் அணைச்சுக்கிட்டு ஆனந்தம் ஆனந்தம்னு சொல்லி அவருக்கு சமாதி நிலையை உணர்த்தினது. இது ரொம்ப ஸ்பெஷலான நிகழ்வா இருக்கும். கண்டிப்பா. பேலுக்குத்துல தனிமையில தியானம் பண்ண சொன்னது, தன் தங்கை அலமேல அம்மாள் மூலமா எல்லா பாரத்தையும் பகவான் மேல போட்டுட்டு சும்மாருன்னு மெசேஜ் அனுப்புனது, இதெல்லாம் குருவோட அளவற்ற கருணைக்கு சாட்சி. இது தவிர அன்றாட வாழ்க்கைக்கான நடைமுறை ஆலோசனைகள் இல்ல சுவாரஸ்யமான நிகழ்வுகள்னு ஏதாவது இருக்கா? நிறையா இருக்கு. பல இன்ட்ரெஸ்டிங்கான ஓமடிகள், சம்பவங்கள் இருக்கு. உதாரணமா பதிவு #9ல மத்த மகான்கள்லாம் விஷ்ணுவை எப்படி பார்த்தாங்கன்னு கேட்டதுக்கு பகவான் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன எப்படி பார்க்கறியோ அது மாதிரிதான்னு சொல்றாரு. அதை கேட்டதும் சுவாமிகளுக்கு மெய்சிலிருந்துச்சுங்கிறாரு. இது நல்லா இருக்கே. அப்புறம் பதிவு #12ல மேற்கத்தியர்கள்லாம் பிளேன்ல கடலை தாண்டுற மாதிரி பகவான் ஏன் எல்லாரும் இந்த சம்சார கடல்ல இருந்து ஈஸியா கரை சேர்க்க கூடாதுன்னு ஒரு கேள்வி. அதுக்கு பகவான் என்ன சொல்லாரு? ரொம்ப நகைச்சுவையா, நாம ஏற்கனவே அதிவேகமா போற ட்ரெயின்ல தான் இருக்கோம், ஆனா அதை நம்ம உணராம இருக்கோம்னு சொல்றாரு. வெளியில இல்ல, மனசுல தான் இருக்குன்னு சொல்றாரு. மனசு அமைதியா இருந்தா காட்டுல இருந்தாலும் சரி, நகரத்துல இருந்தாலும் சரி ஒண்ணுதான். தவறான எண்ணங்கள் வந்தா? பதிவு 19ல அந்த மாதிரி எண்ணம் வரும்போது இந்த எண்ணம் யாருக்கு வந்துச்சுன்னு விசாரிச்சா அது தானா மறைஞ்சிடும்னு சொல்றாரு. இது நான் யார் விசாரணையோட நேரடி அப்ளிகேஷன். கோபத்தை எப்படி ஜெயிக்கிறது? அதுக்கு பதிவு 39ல ஒரு விசித்திரமான ஐடியா சொல்றாரு. கோபத்தை வெல்ல கோபத்து மேலே கோபப்பட சொல்றாரு. ஆசை தான் கோபத்துக்கு காரணம், ஆசை இல்லாம இருக்கிறது தான் பேரின்பன்னு சொல்றாரு. மௌனத்தோட சக்தி பத்தியும் பேசியிருக்காரு இல்லையா? ஆமா, பதிவு 24ல பெரிய பெரிய சொற்பொழிவு பண்ற முனிவரை விட மௌனமா இருக்கிற ஞானியால தான் உலகத்துக்கு அதிக நன்மைன்னு சொல்றாரு. அவங்களோட மௌன சக்திக்கு அவ்வளோ பவர். இதுக்கு உதாரணம் பதிவு #28ல பிரபல எழுத்தாளர் சாமர்செட் மாம் பகவானை பார்க்க வந்த நிகழ்வு. 2 பேரும் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் மௌனமா ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தாங்களாம். அப்புறம் பகவான் சொன்னாராம், இதய பேச்சு
மௌனத்துல எல்லா பேச்சும் அடங்கிடுச்சு. தியானம் செய்யும்போது தூக்கம் வந்தா என்ன பண்றது? சாப்பாடு முறை பத்தி. தியானத்துல தூக்கம் வந்தா முழிச்சிருக்கும் போதே தூங்கணும், தூங்கும்போது முழிச்சிருக்கணும்னு சொல்றாரு. அது எப்படிங்க? அதுக்கு பேரே ஜாகிரத் சுஷுப்தின்னு பேரு. அதாவது விழிப்பு நிலையிலேயே ஆழ்ந்த உறக்கத்தோட அமைதியை உணர்றது, உறங்கும்போது கூட விழிப்புணர்வோட இருக்கிறது. பதிவு #59ல தியானத்துல புருவ மத்தியில கவனம் வைக்கிறத விட நான் இருக்கிறேங்கிற அந்த அடிப்படை உணர்வுல நிலைச்சு நிக்கிறது தான் முக்கியம்னு சொல்றாரு. இதுக்கு பேரு நிதித்தியாசனம். சாப்பாடு? மிதமான சாத்வீக சாப்பாடு தான் நல்லதுன்னு சொல்றார். ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்க நிறைய உவமைகள் சொன்னதா சொன்னீங்க. ஆமா, பதிவு #83ல அது ரொம்ப அழகா இருக்கு. தூங்குற குழந்தைக்கு தாய் சாப்பாடு ஊட்டுற மாதிரி ஞானி செயல்கள்ல ஈடுபட்டாலும் அதோட பலன்களால பாதிக்கப்பட மாட்டாரு. வேற என்ன உதாரணம்? கதை கேட்கிறவன் மனசு வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி ஞானி உலகத்துல இருந்தாலும் பற்று இல்லாம இருப்பாரு. வண்டியில தூங்கிட்டு போறவருக்கு பயணம் தெரியாது. அது மாதிரி ஞானிக்கு உலக நிகழ்வுகள் ஒரு பொருட்டே இல்லை. கனவு காண்பவர்கள் மாதிரி. ஆமா, கனவு காண்றவங்க கனவை உண்மைன்னு நம்புற மாதிரி அஞ்ஞானிகள் இந்த உலகத்தை உண்மைன்னு நம்புறாங்க. சினிமா ஸ்கிரீன்ல காட்சிகள் ஓடினாலும் ஸ்கிரீன் பாதிக்கப்படாத மாதிரி ஞானி வெறும் சாட்சியா இருக்காரு. இப்படி பல ஓமைகள் மூலமா ஞானியோட இயல்பை நமக்கு புரிய வைக்கிறாரு. இந்த ஓமைகள்லாம் சிக்கலான விஷயங்களை ரொம்ப ஈஸியாக்கிடுது. தத்தாத்ரேயர் கதை பத்தியும் சொன்னீங்களா? ஆமா, பதிவு #89ல தத்தாத்ரேயருக்கு 24 குருக்கள் இருந்ததா சொல்ற கதையை விவரிக்கிறாரு. பூமி பொறுமை, காத்து பற்றின்மை, தண்ணி தூய்மை, நெருப்பு எதையும் புனிதமாக்குறது, சந்திரன் மாற்றங்களுக்கு நடுவுல மாறாத ஆன்மா, சூரியன் பிரதிபலிப்பு, மலைப்பாம்பு கிடைச்சதை வச்சு திருப்தி, தேனி தேவைக்கு மட்டும் சேகரிக்கிறது, மீன் ஆசை அழிவுக்கு வழி, பிங்களைன்னு ஒரு தாசி ஆசை இல்லாம இருந்தா வர்ற அமைதி, குழந்தை கவலை இல்லாம இருக்கிறது, அம்பு எய்ற வீரன் ஒருமுக கவனம், பாம்பு தனிச்சு வாழ்றதுன்னு ஒவ்வொன்னிலிருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டதா சொல்றாரு. இயற்கையே குருன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படியேதான். கடைசியா இந்த நாட்குறிப்பே ஒரு பொருளா எப்படி இருந்துச்சுங்கிற குறிப்புகளும் சுவாரஸ்யமானது. சொல்லுங்க. அண்ணாமலை சுவாமிகள் இந்த நாட்குறிப்பை முக்கியமா 1938 கேலண்டரோட பின்னாடி இருந்த வெத்து பக்கங்களை தான் எழுதியிருக்காரு. அப்படியா? ஆமா, அதோட 2 சின்ன நோட்புக்களையும் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமா பதிவு #32ல இருக்கிற ஒரு வெண்பாவை பகவானே தன் கைப்பட இந்த நாட்குறிப்புல எழுதியிருக்கிறாரு. பகவானே எழுதினாரா? ஆமா, அது மட்டும் இல்லாம பதிவு #66ல சுவாமிகள் எதேச்சியா காட்டுல கண்டெடுத்த ஒரு பழைய பேப்பர், அதுல ராமச்சந்திர ஐயர் எழுதின திருதசாங்கம்னு 10 பாட்டு இருந்திருக்கு. அதையும் இந்த நாட்குறிப்புல ஒட்டியிருக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது அந்த ஒரிஜினல் டைரியோட புனிதமும் வரலாற்று முக்கியத்துவமும் நமக்கு புரியுது. பகவான் எழுதின அந்த வெண்பா என்ன சொல்லுது? அந்த வெண்பா அத்வைத தத்துவத்தோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷனை சொல்லுது. எப்பவும் மனசுக்குள்ள அத்வைத்தத்தை அனுபவி, ஆனா மகனே வெளிப்படையான செயல்கள்ல அதை செய்யாத. 3 உலகத்துக்கும் அத்வைத மனப்பான்மை பொருந்தும், ஆனா குரு கிட்ட அது தகாது. இதை தெரிஞ்சுக்கோ. அப்போ உள்ள ஒண்ணு வெளியில வேற மாதிரி இருக்கணும்னு சொல்றாரா? ஆமா, உள்ளுக்குள்ள எல்லாம் ஒண்ணுங்கிற அந்த அத்வைத உணர்வை அனுபவிக்கணும். ஆனா வெளிப்படையான செயல்கள்ல, குறிப்பா குரு மாதிரி பெரியவங்க கிட்ட உரிய மரியாதையோடையும் பேதத்தோடையும் நடந்துக்கணும்னு அறிவுறுத்துது. ஆக மொத்தத்துல இந்த நாட்குறிப்பு நமக்கு என்ன சொல்ல வருது? சுருக்கமா சொன்னா, இந்த தேன் துளிகள் நாட்குறிப்பு பகவான் ரமணரோட ஞானத்தை புரிஞ்சுக்க ஒரு நேரடி வாசலா இருக்கு. சுய விசாரணை, சரணாகதி, யதார்த்தத்தோட உண்மையான தன்மை, குருவோட அருள், செயலுக்கும் தியானத்துக்கும் உள்ள தொடர்புன்னு பல ஆழமான விஷயங்களை ஒரு அர்ப்பணிப்புள்ள சீடரோட பார்வையில ரொம்ப நெருக்கமாவும் பிராக்டிக்கலாவும் நமக்கு காட்டுது. இது ஆன்மீகத்துல தீவிரமா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா? இல்ல நம்மள மாதிரி பொதுவான ஆளுங்களுக்கும் இதுல ஏதாவது செய்தி இருக்கா? நிச்சயமா இருக்கு. இது வெறும் தத்துவமோ ஆன்மீக வரலாறோ மட்டும் இல்ல. உங்கள மாதிரி தன்னை ஆழமா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாழ்க்கையோட அன்றாட சவால்கள், ஆசை, கோபம், துக்கம் இதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யோசிக்கிறவங்க, இல்ல பரபரப்பான வாழ்க்கை சூழலையும் மன அமைதியை தேடுறவங்கன்னு யாருக்கு வேணாலும் இதுல நடைமுறைக்கு ஏத்த வழிகாட்டுதலும் புது பார்வைகளும் கிடைக்கும். பகவானோட உவமைகளும் பதில்களும் இன்னைக்கும் பொருந்துதுன்னு சொல்றீங்க. காலத்தை கடந்து நிக்குது. விட்டுட்டு போறோம். பதிவு #106ல நல்ல முதிர்ந்த சாதகனுக்கு நான் கடவுள்லேருந்து வேறன்னு நினைக்கிறதே பாவம்னு பகவான் சொல்றாரு. ஆனா அதே சமயம் பதிவு #32ல வெளிப்படையான செயல்ல அத்வைதம் கூடாது, குரு கிட்ட பேதம் காட்டணும்னு சொல்றாரு. இந்த 2 கருத்தையும் எப்படி பொருத்தி பார்க்கறது?
எப்போ ஒண்ணா உணர்றது, எப்போ வேறையா உணர்றது, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. புத்தகத்தோட பேர மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கோங்க. தேன் துளிகள் ஸ்ரீ சத்குரு அண்ணாமலை சுவாமிகளின் நாட்குறிப்பு. எங்களோட இந்த ஆழமான உரையாடல்ல இணைஞ்சதுக்கு நன்றி.